கொழுப்பொடியோட காம்போனன்ட்ஸு பேக்கிங்கில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி காட்டன் பாக்ஸஸில் வந்துடும். ஸோ இது அன்பாக்ஸ் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். கொழுப்பொடி ஒரு செட்டு, இது ரெண்டும் சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற பட்டா, இது ரெண்டும் பேக்கில் வரக்கூடிய சப்போர்ட்டு. இது வந்து இந்த சப்போர்ட் நிற்கிறதுக்கு இங்கே வந்து பாட்டமில் வரக்கூடிய சப்போர்ட். ஸோ இது மூணையும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இதை வந்து கிரவுண்டில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு, இப்படி இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பார்ட் ஓவர். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, அடுத்த ஸ்டெப் வந்து இந்த ஃப்ரேமில் இதை வந்து ஒரு ஃப்ரேமாக டெவலப் பண்ண போகிறோம். இந்த கொழுப்படியை இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து சைடுக்கு வந்து 2 பட்டா யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து இந்த வெல்டட் பார்ட் வந்து அவுட்டரில் இருக்கணும். இப்படி ஃபர்ஸ்ட் இந்த போல்ட்டை நீங்கள் இதில் போட்டுக்கோங்க. இதே மாதிரியே அந்த சைடு மோஸ்ட்லி இது ஒருத்தரே மாட்டிடலாம். சப்போஸ் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வேணும் அப்படின்னாக்கா கூட ஒருத்தர் வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. இப்போ இந்த பட்டாவை இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். இப்போதைக்கு ஜஸ்ட்டு நட்டை போட்டுக்குங்க, அப்புறமா டைட் பண்ணிக்கலாம். சேம் திஸ் சைட். இப்போ நமக்கு வந்து ஃப்ரேம் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சர் கிடச்சிருச்சு. இப்போ இந்த 2 சைடு பட்டாலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காடி இருக்கு. இந்த ஒவ்வொரு காடியிலையும் தான் ஒவ்வொரு ஸ்டெப்பை வந்து உட்கார வைக்க போகிறோம். கடைசி ஸ்டெப்பை இங்கே மாட்டிடுவோம். வெரி சிம்பிள். ஒன்ஸ் இந்த ஃப்ரேம் ரெடி பண்ணதுக்கப்புறம் இதை கொஞ்சம் டைட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கீழேயும் டைட் வச்சுக்கோங்க. இந்த சைடு இப்போ இந்த ஸ்டெப்ஸை வந்து ஒன்று ஒன்றா வச்சுக்கிட்டே வரணும். வச்சு பார்க்குறேன். இப்போ நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் வச்சுக்கிட்டே வரேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வச்சுட்டோம். இப்போ செகண்ட் ஸ்டெப்பு ஜஸ்ட் மெதுவாக லிஃப்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டார்ட்டில் மெதுவாக உட்கார வச்சிருக்கேன். இப்போ 3வது ஸ்டெப்பும் உட்காந்துச்சு. சிம்பிள். இப்போ 4வது ஸ்டெப்பு. சப்போர்ட்டுக்கு வேணும்னா இன்னொருத்தரை எங்கேஜ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனல் ஸ்டெப் வந்து இந்த பைப்பில் வந்து அந்த பிளேட்டை
ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு. இந்த முடிச்சதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த பைப்பில் ஒரு பட்டா வரும், அதை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இதே மாதிரியே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும். இது எதுக்காக அப்படின்னா ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக, ஒரு ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டிக்காக. அகெயின் ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் எந்த ஷேக்கும் இருக்காது. ஸோ இந்த ஷேக் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பட்டா கொடுத்துருப்போம். அந்த பட்டாவை இப்படி வச்சுட்டு போல்ட் இதுக்கு வச்சு ஒரு வாஷர் இதுக்கு போட்டு இதை வந்து நீங்கள் டைட், அப்புறம் இதையும் ஒரு செட் டைட். எதுக்காக அப்படின்னா டோட்டல் ஸ்டெபிலிட்டிக்காக. ஸோ இப்போ வந்து ஃப்ரேம் ரெடி. இப்போ அசம்பிள் பண்ணது பார்த்தோம். இப்போ வந்து டிஸ்மேண்ட்லிங்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 போல்ட்டை கழட்டணும், ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இதை லூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பட்டாவை ரிமூவ் ஆகிடும். தென் இந்த பட்டாவை இப்படி ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் எப்படி முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணுங்க அதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த பிளேட்டை லிஃப்ட் பண்ணிங்கன்னா வந்துடும். அகெயின் ஒவ்வொரு ஸ்டெப்பாக இறக்கி வச்சுட்டு நீங்கள் அகெயின் இந்த போல்ட் நட்டை கட்டிட்டு பாட்டமில் இருக்கிற அந்த போல்ட் நட்டையும் கட்டிட்டு ஃப்ரேமை பாக்ஸில், காட்டன் பாக்ஸில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சு